Taste the Daily. அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் பட்டாபிராம் செல்லக்கூடிய பேருந்து பல மணி நேரமாக வராததால் பேருந்துகளை மறித்து பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம் சையத். பூந்தமல்லியில் இருந்து தண்டுரை கிராமத்துக்கு செல்லக்கூடிய பேருந்து நீண்ட நேரமாக எடுக்காத காரணத்தினால் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் அந்த பேருந்தை சிறைப்பிடித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சம்பவம் தற்போது பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் அரங்கேறியுள்ளது. பூந்தமல்லியிலிருந்து தண்டுரை செல்வதற்கு குறைந்த அளவிலே பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும், அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் பேருந்துகள் இயக்கப்படுவதை கண்டித்து பொதுமக்கள் பலமுறை புகார் தெரிவித்திருந்தனர். ஆனாலும் இதுவரை அதிகாரிகள் செவிசாய்க்காமல் மெத்தன போக்குடன் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று மாலை வந்த கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் நீண்ட நேரமாக பேருந்து நிலையத்தில் காத்திருந்தனர். நீண்ட நேரம் காத்திருந்தும் அந்த தண்டுரை செல்லக்கூடிய அந்த பேருந்து எடுக்காமல் தாமதமடைந்து வந்த காரணத்தினால் அவர் அதிகாரிகளை முறையிட்டு பேருந்து இயக்க வேண்டும் என கூறியுள்ளனர். ஆனாலும் பேருந்து இயக்காமல் நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆதரவடைந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் தண்டுரை செல்லக்கூடிய அந்த பேருந்தை சிறைப்பிடித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பூந்தமல்லியிலிருந்து வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளானது ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. சம்பவத்துக்கு விரைந்து வந்த பூந்தமல்லி காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதன் பின்னரே பேருந்து இயக்கப்படும் என அவர்களுக்கு உத்தரவிட்டதை தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் இருந்த பெண்கள் களஞ்சிருந்தனர். இதனால் இந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தங்கள் பகுதிகளுக்கு கூடுதலான பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் எனவும், முறையாக வசதிகள் செய்து தர வேண்டும் எனவும் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.